பட்டவன் என்கிற காரணத்தினாலும், அதிலே 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டவன் என்கிற காரணத்தினாலும் ஏறக்குறைய 12 வழக்குகள் என் மீது புனையப்பட்டிருக்கிறது. அத்தனையும் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் என்கிற சட்டத்தின் கீழ்தான் என்ற அடிப்படையில் தான் எனது மதிப்பிற்குரிய தலைவர் பெருமக்கள், எனது அன்பு உறவுகள் என்னை அழைத்திருக்கக்கூடும். இதை நான் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போலவோ அல்லது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியோ நான் நினைக்கிறேன். எனது சொந்தங்களிடத்திலே மனமிட்டு பேசுகிற ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். இங்கே அடிப்படையில் சில செய்திகளை எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை தழுவி இருக்கிற எனது உறவுகள், இஸ்லாம் என்றாலே இஸ்லாத்தை தழுவி இருக்கிற எவருமே தீவிரவாதி என்று பார்க்கிற போக்கு இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. அதே மாதிரி தமிழர் என்றாலே அவரும் பயங்கரவாதி என்று பார்க்கிற போக்கு இருக்கு. இது ரெண்டையுமே அனுபவித்த ஒருவன் இந்த அடிப்படையில் உங்ககிட்ட பேச நான் விரும்புகிறேன். நான் இலங்கைக்கு ஒரு படப்பிடிப்புக்காக செல்றேன். எனக்கு முன்பு மாதவன் செல்றார். அவருக்கு பின்னால் அவருடைய நிர்வாகி நசீர் செல்றார். அவருக்கு பின்னால் நான் செல்றேன். செல்லுகிற போது மாதவனை விட்டுருது. நசீர் என்கிற ஒரு கடவுச்சீட்டை வாங்கி வைத்துக்கொண்டு அவரை தனியாக நிற்க வச்சிருது. என்னை பார்த்து அனுப்பிடுது. அப்படின்னா நசீர் என்று ஒரு இஸ்லாமிய பெயர் வைத்திருப்பதாலேயே அவரை பயங்கரவாதி போல சந்தேகிக்கிற ஒரு போக்கு இருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர்ல நானும் என்னுடைய தம்பி செழியனும் வருவோம். செழியன் வெள்ளையா இருப்பார், சிவப்பா இருப்பார், தாடி வச்சிருப்பார். என்னையை சோதிச்சு அனுப்பிவிட்ட அந்த அதிகாரிகள் செழியனை நிறுத்தினாங்க. வெள்ளையா தாடி வச்சிருக்கிறாரே. இந்த மனநிலை, அந்த நேரத்தில் மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா ஒரு இஸ்லாம் என்றாலே, இஸ்லாமியன் என்றாலே தீவிரவாதி என்ற பார்க்கிற போக்கை எப்படி நீங்க ஏற்பது என்பதான் நாம முதல்ல எழுப்ப வேண்டிய கேள்வி. இப்ப எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை? இப்படி அடிப்படையில் நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். இஸ்லாத்தை தழுவி இருக்கிற இஸ்லாம் என்றாலே வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் என்று பார்க்கிற போக்கை எப்படி நாம் ஏற்பது? எதுக்காக இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வர்றாங்க? இப்ப நான் என்னையை பல முறை கைது செஞ்சிருக்காங்க. நான் செஞ்ச பிழை என்ன? நீங்கள்லாம் இந்த நாட்டில் தான் வாழ்றீங்க. நான் ஒன்றும் 1,80,000 கோடி 70,000 கோடியே நான் 2G ஸ்பெக்ட்ரமில் ஒன்றும் கொள்ளையடிக்கலையே. நான் ஒன்றும் நிலக்கரியில் 3,80,000 கோடியை கொள்ளையடிக்கலையே. நான் ஒன்றும் பல ஆண்டு காலங்களில் இந்த நாட்டை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி மக்களை சுரண்டி கொள்ளையடித்து கொடுத்து நான் 5-6 பொண்டாட்டி கட்டி பொத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்டின அலையிலேயே நான் ஒன்றும் இது பண்ணலையே. நான் உரிமை இழந்து, உணர்வை இழந்து, அடிமைப்பட்டு கிடக்கிற, ஆழ்தளத்தில் தாழ்ந்து கிடக்கிற எனது மக்களின் உரிமைக்காக, விடுதலைக்காக போராடினேன் ஒழிய நான் ஒரு பிழையும் செய்யலையே. பின்னதுக்கு மேலே இத்தனை அடக்குமுறை, சிறைக்குள்ளே ஒரு தனிமை சிறை, அவ்வளவு பெரிய கொடுமை நான் ஒன்றும் செய்யலையே. நான் பேசினேன், அவ்வளவுதான். என்ன பேசினேன்? என் மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன், அப்படித்தான் சொன்னேன். நீ அடிக்கலைன்னா நான் அடிக்க மாட்டேன், நீ அடித்தா நான் அடிப்பேன். இதுல என்ன இருக்குது? அதுவும் நான் எப்ப சொன்னேன்? நீ 20 ஆண்டுகளாக எனது மீனவனை அடித்ததால் வழிதாங்க முடியாம சொன்னேன். பொறுத்து பொறுத்து புழுவுக்கும் கொடுக்கும் அடைத்து தேளாகி போனதின் உறவுகளே, அதை விட பொறுமையாக இருந்து வழிதாங்க முடியாம சொன்னேன். அதுக்கு 6 மாசம் சிறை. இதே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். இதை நீங்க ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். எவனவன் இந்த மண்ணையும் மக்களையும் அதிகமாக உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவனெல்லாம் இந்த தேசத்தில் தீவிரவாதி.
எவனெல்லாம் இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி சுரண்டி கொளுத்து அந்நிய வங்கிகளிலே பல லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்து பதுக்கியும் ஒதுக்கியும் பத்திரமாக பதவியில் இருந்து வாழ்கிறானோ அவனெல்லாம் இந்த நாட்டிலே தேசியவாதி. இதுதான் இங்கே இருக்கிற அளவு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இங்க எப்பவுமா இப்ப என் மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன? யாசின் மாலிக்க குட்டி வந்துட்டாரு. நீ ஏன் ராஜபக்ஷ குட்டி வந்த? இதெல்லாம் கூட்டிட்டு வந்தேன் சீமானவன சின்ன பையன் அது குற்றமாயிருதா? கூட்டி வந்தது இந்தியாவின் பிரதமர் சோனியா காந்தினா சரியாயிருதா? என்னங்கடா உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? யாசின் மாலிக்க நான் கூட்டிட்டு வந்தது உனக்கு எப்படி வலிக்குது? உனக்கு வலிக்கவே கூடாது. ஏன் வலிக்குது? நீ தானடா ஏக இந்தியாங்கிற, யுனைடெட் ஸ்டேட்டுங்கிற, ஆல் இந்தியாங்கிற, அகில இந்தியாங்கிற. அப்ப காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள இருக்குதா இல்லையா? இந்தியாவுக்குள்ள இருக்குது. அவன் இந்திய குடிமகனா இல்லையா? குடிமகன். அவன் இந்திய குடியுரிமை பெற்ற கடவுச்சீட்டை தான் வச்சிருக்கிறாரு. அப்புறம் நான் கூட்டி வருது நான் தாண்டா இந்திய இறையாண்மைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் போராடுறவன். அவர் நீ என்னைய போய் பிரிவினைவாதின்ற எப்படி இருக்கு? யாசின் மாலிக்கும் நான் நிற்கிற படத்தை போட்டு பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு. பிரிவினைவாதி யாசின் மாலிக்க குட்டி வந்துட்டாருன்னு எல்லாரும் எழுதுனேன். யாசின் மாலிக்கும் மன்மோகன் சிங் இருக்க படத்தை போட்டோன்னு வாய முடிக்கிட்டே. அதுக்கு பதில் சொல்லணும்ல. அது நான் செஞ்சா தவிர மன்மோகன் சிங் செஞ்சது சரியா? என்னை என்ன கேட்டாங்க? இந்தியா டுடே இதில் இருந்து என்னைக்கு பேட்டி கேட்டாங்க. யாசின் மாலிக்கு நீ நான் ஏன் கூட்டி வரக்கூடாதுன்னு. ஏன் கூட்டி வரக்கூடாது? மன்மோகன் சிங்கை அவர் சந்திச்சிருக்கிறாரே அப்படின்னு நான் கேட்டேன். மன்மோகன் சிங் எப்படி சந்திச்சார் தெரியுமா உங்களுக்கு? அவர் சட்டமன்ற உறுப்பினரும் அல்ல யாசின் மாலிக். காஷ்மீருக்கு சென்ற போது சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க சென்ற போது 1 மணி நேரம் காத்திருந்து பெரும் மதிப்பிற்குரிய இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் யாசின் மாலிக்கை சந்திச்சு வந்தார். அதை நான் கேட்டதுக்கு, நீங்கள் அமீர் சையதை பாகிஸ்தானில் போய் அவர் சந்தித்த பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது தப்பு அப்படின்னு. ஆனந்தவுடன் பேட்டியில் நீங்கள் ஏன் போய் அமீர் சையதை சந்திச்சிங்கன்னு யாசின் மாலிக் கேட்கும்போது மன்மோகன் சிங் தான் என்னை போய் சந்தித்து பேசிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு வகையில் இருக்கிறது. இந்த உண்மையை பல இடங்களில் மறைத்து நம்மை ஒரு மிகப்பெரிய தேச துரோகிகள் போலவும் குற்றவாளிகள் போலவும் காட்டுகிற போக்கு இருக்கு. இதை எனது மக்கள் தவறு தான் இருக்கு, ஏதோ பிரச்சனை தான் இருக்கு, ஏதோ தான் இருக்கு. என்ன உனக்கு என்ன உனக்கு? எனக்கு யாசின் மாலிக்கு தன்னாடு கேட்குறாரு. கேட்டார், கொடுத்துட்டியா நீ? என்னைய கேட்குறாங்க, நீ தன்னாடு கேட்பியா? தண்ணி கேட்டா தரலையடா அயோக்கிய பிள்ளைகளா, நான் தன்னாடு கேட்டா பல வருஷமா தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்குறேன், அதையே கொடுக்கல. எதை செய்யக்கூடாதுன்றமோ அதெல்லாம் செய்யுது. டேய், தமிழ்நாடு முதலமைச்சர் மண்ணெண்ணை கேட்குறாங்க, 5 லிட்டர் கேட்டான், அது 3 லிட்டர் தான் கொடுக்குற, அதை குறைச்சிவிட்டேன். நான் மக்களுக்கு எப்படி 3 லிட்டரு 5 லிட்டராக கொடு. நோ. 22 மணி நேரம் இருட்டில் கிடக்குறான், கொஞ்சம் மின்சாரம் கொடு. நோ. லட்சம் கோடியை கடனாக கொடு, நிதி கொடு, இங்கே நிர்வாகத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. இல்லை. ஆனால் என் இனத்தை கொன்றொழிக்கிற சிங்களனுக்கு 80,000 கோடி வட்டி இல்லாத கடனாக கொடுக்குறது. இதெல்லாம் ஆத்திரவரமாக வராதா? எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கிறோமோ அதையெல்லாம் செய்யுது. எதையெல்லாம் செய்யாதை செய்யுங்கிறோமோ அதை செய்யறது இல்லை. அணுலைய மூடியா, எனக்கு பயமா இருக்கியா, நான் திறப்பேன். மீனவர் படுகொலையை தடு, நீ எல்லை தாண்டி போற. அவனுக்கு பயிற்சி கொடுக்காதான் என் நாட்டு மக்களை கொண்டு ஒழிக்கிறான், என் இன மக்களை கொண்டு ஒழிக்கிறான், நான் கொடுப்பேன் என் நட்பு நாடு. இப்போ இதையெல்லாம் எப்படி பார்க்கறது? நாங்கள் பிரிவினைவாதின்னா கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் என்னவாதி? அவன் தேசியவாதியா? அவனுக்கு என்னைக்கு பேசியிருக்கணும்ல. அப்ப எளிய மக்கள், அதிகார அரசியல் செல்வாக்கற்ற மக்கள், வலிமையற்ற மக்கள் எது செய்தாலும் பிள்ளை. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒசாமா பின் லேடன் செய்தது பயங்கரவாதம். என்ன பயங்கரவாதம்? அமெரிக்காவுக்குள்ள போய் அந்த நாட்டின் கௌரவமாக இருந்த இரட்டை கோபுரத்தை, நியூயார்க் நகரில் இருந்த இரட்டை கோபுரத்தை இடிச்சிட்டார். அந்த நாட்டு விமானத்தையே பயன்படுத்தி இடிச்சிட்டார். இது பயங்கரவாதம். சரி, பயங்கரவாதம். அது இறையாண்மையை மீறி அந்த நாட்டுக்குள்ள போய் அவர் செஞ்சிட்டாரு, பயங்கரவாதம். பாகிஸ்தான்ல படுக்கறையில படுத்திருந்தவரை ராணுவத்தை அனுப்பி கொண்டது அது என்னவாதம்? தேசியவாதமா? அதை ஒரு வயலாவது கண்டிச்சியா?
வாய் திறந்து பேசுவதற்கு இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு யோக்கிய தகுதி உண்டா? ஏன்? வல்லாதிக்க நாடுகள் செய்தால் புனித போரின் அன்பு மக்களே, அதையே ஒடுக்கப்பட்ட வலிமையற்ற எளிய மக்கள் செய்தால் அது பயங்கரவாதம். இதுதான் உலக மரபு, நியதி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், தெளிவா விளங்கிக்கணும். சதாம் ஹுசேன் என்ன செய்யறாரு? ஏன் சதாம் ஹுசேனை கொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன் தலைவன் பிரபாகரனை வீழ்த்த வேண்டிய அவசியம் வருது? இவர்களை போல உலகத்தில் தலை சிறந்த தேசியவாதிகள் இல்லை. இதுதான் உண்மை. அந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்த தலைவனாக சதாம் ஹுசேன் இருந்தான். இதுதான் உண்மை. அவன் இருக்கிற வரை வல்லாதிக்க நாடுகள் கால் பதிப்பது கடினம். அப்ப அவன் என்ன செய்யணும்? பழி சுமத்தணும். எப்படி? பேரழிவு ஆயுதத்தை வைத்திருக்கிறான். பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தா நீ போர் தொடுத்தவன பயன்படுத்திப்பார்ல. இப்ப போர் முடிஞ்சவன தெரியுது யாரு பயங்கரவாதின்னு. யாரு பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தது? அமெரிக்கா. அப்ப இதை பார்க்கணும், இதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இவன் எப்படி போர் தொடுக்கிறான்? ஐநா சொல்லுது இரு பேசிக்கிறலாம், இரு பேசி தீர்க்கலாம், இது கேட்டுக்கிறலாம்னு. கேட்கல, அத்துமீறி போர் தொடுக்கிறது. பில் கிளின்டன் அதிபராக இருக்கும்போது ஈராக் மீது போர், ஒரு வாரம் கடும் போர். போர் முடிந்தவனது என் அன்பு மக்களே, நள்ளிரவில் அந்த போரை நிறுத்துகிறான் பில் கிளின்டன். ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள், ஏன் போரை நிறுத்தினீர்கள் என்று. ரம்ஜான் பண்டிகை வருகிறது, மக்கள் கொண்டாடட்டும் என்று அனுமதிச்சிருக்கேன். பணத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவன் பண்டிகைடா கொண்டாடுவான், அயோக்கிய பயல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கேட்க நாதி இல்லை, எவனும் இல்லை, யாரும் கேட்கல. என்ன செய்யறவன் சண்டியரு கேட்டா நமக்கு சிக்கல். இதை யார் கேட்டது? பாகிஸ்தான்ல படுக்கை அறைக்குள், வீட்டுக்குள் படுக்கை அறைக்குள் இருந்தவன யதார்த்தம் என்ன? ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல இருக்கிறாரு, தயவு செய்து கைது பண்ணி என் நாட்டுக்கு அனுப்பு. இதுதான் அமெரிக்கா செஞ்சிருக்கணும். ஒசாமா பின் லேடனை கண்டுபிடிக்க 10 ஆண்டுகள்ல 50 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்குது அமெரிக்கா. எத்தனை கோடி? 50 லட்சம் கோடிகள். நம்ம பார்த்துருக்குது தெருக்கோடி, இந்த கடை கோடியை தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் 50 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்குது ஒருத்தரை கண்டுபிடிக்க. அமெரிக்கா அந்த கண் தேடியவர் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சிருக்கணும்? மரம் என்ன? ஒசாமா பின் லேடனை எங்களிடத்தில் ஒப்படை என்று பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கணும். செஞ்சதா இல்லை. எவனுக்குமே தெரியாது. அந்த நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டின் இறையாண்மை, அந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றையும் மீறி அந்த நாட்டுக்குள் தனது இராணுவத்தை அனுப்பி அவன் படுக்கை அறைக்குள் போய் கொலை செய்த பயங்கரத்தை ஒரு பயம் இந்த நாட்டில் கண்டித்தது உண்டா? இது அத்துமீறிய செயல், பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு செயல் என்று கண்டிக்க இந்த தேசத்தில், உலகத்தில் ஒருத்த இருந்தது உண்டா? இல்லை. ஏன்? செய்தவன் பெரியவன், பெரிய ரவுடி, உலக பெரிய ரவுடி. அதனால எவனும் பேசுவதற்கு இல்லை. எனது மக்கள் ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். அப்ப சதாம் ஹுசேனை கொல்ல வேண்டும் என்றுதான் அமெரிக்கா போர் தொடுத்தது. ஆனால் கொன்று குவித்த குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் என் அன்பு உறவுகளே 2 லட்சம். குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம். ஒரு அமெரிக்க ராணுவ வீரன் சொல்றான், எப்படி சொல்றான்? இன்னைக்கு மிகவும் நல்ல நாள், நாங்கள் நிறைய பேரை கொன்றோம். இதுதான் இந்த நாடுகளினுடைய மாந்தனே. அப்ப இதையெல்லாம் கேட்க ஒருத்தரும் இல்லை. ஒரு தாலிபான் வீரன் ஒருத்தனை காட்டி கொடுக்கிற துரோகியை இப்படி கழுத்துல கத்தியை வச்சுட்டு இப்படி மிரட்டினா அதை எடுத்து காட்டுற உலக தொலைக்காட்சிகள், உலக ஊடகங்கள் அமெரிக்க ராணுவம் ஈராக் மண்ணில் செய்த ஒரு அக்கிரம காட்சியை படம் எடுத்து காட்டியது உண்டா? இத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து அந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றியதை காட்சியாக காட்டியது உண்டா? இதுதான் நம்ம கேள்வி. காட்ட மாட்டான். அப்ப ரொம்ப தெளிவா பார்க்க நான் படிச்சது, தாலிபான் வீரர்கள் புத்தர் சிலையை இடிச்சிட்டாங்க.
அது புத்தர் சிலை மிக உயர்ந்த சிலை, மிக உயரமான சிலை. அந்த சிலையை இடிச்சிட்டாங்க. இது செய்தி. தாலிபன் போராளிகள் புத்தர் சிலை இடிச்சிட்டாங்க, அவங்க புத்த மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க, புத்தர் சிலை இடிச்சிட்டாங்க. இது எல்லா ஊடகங்களும் சொல்லிய செய்தி. ஆனா உண்மை என்ன? ஏன் இடிச்சாங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை எவனுமே கேட்கல, பேச தயாரா இல்லை. ஆனா ஏன் இடிச்சான்? அந்த புத்தர் சிலைக்கு மூக்கு உடைஞ்சிட்டு, மூக்கு உடைஞ்சு போச்சு. உடைஞ்ச மூக்கை சரி செய்யறதுக்கு அமெரிக்காவில் யுனெஸ்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது அந்த மூக்கை சரி செய்யறதுக்கு 100 கோடியை ஒதுக்குது. அந்த 100 கோடியை ஒதுக்கி தெரிஞ்சவன தாலிபன் வீரர்கள் கேட்குறாங்க, இந்த 100 கோடி இல்லை 99 கோடியை நீங்கள் மூக்குக்கு வச்சுக்கிறீங்க, 1 கோடி எங்களுக்கு கொடுங்க. எதுக்கு? எங்கள் பிள்ளைகளுக்கு பால் இல்லை, பசிக்கு சோறு இல்லை, உடுத்திக்கிற துணிமணி இல்லை, அதை சரி வாங்கிறதுக்கு ஒரு 100 கோடியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, 99 கோடியை புத்தனின் மூக்கை சரி செய்ய நீங்கள் வச்சுக்கிறீங்க என்று கேட்டதுக்கு அவர்கள் சொன்ன பதில் என் அன்பு மக்களே, முடியாது. ஒதுக்குறது தான், அது புத்தனின் மூக்குக்கு தான் என்று சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு என்ன தோணுது? அப்படி ஒரு புத்தனின் சிலை எனது பூமியிலே இருக்க வேண்டியது இல்லை. இது எனக்கு தோணுதுல்ல, இதுதான் தாலிபன் வீரர்களுக்கு தோன்றியது என் அன்பு மக்களே. அதனாலதான் இடிச்சான். இதை யார் சொல்லியிருக்கணும்? இந்த உண்மையை யாராவது சொல்லணுமா இல்லையா? சொல்லல. அதனால யாரு தாலிபன் அவன் கெட்டவன் அப்படின்னா, இந்த போக்கை நாம புரிந்து கொள்ளணும். திட்டமிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற எல்லோரும் பயங்கரவாதிகள் என்று காட்டுகிற போக்கு இருக்குது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். ஈராக்கில் அத்தனை பேரையும் கொன்றொழித்தது கிறிஸ்துவ மத தீவிரவாதம். குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்தது இந்து மத தீவிரவாதம். இலங்கையிலே ஈழத்திலே என் இன உறவுகளை கொன்றொழித்தது சிங்கள பௌத்த தீவிரவாதம். இதில் எல்லா மதத்திலும் தீவிரவாதம் இருக்கும்போது இஸ்லாம் மட்டும் ஒரு தீவிரவாதம் என்று காட்டுவதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதை நீங்க விளங்கிக் கொள்ளும். இப்ப இதுல இந்த அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு நாங்க என்னை போன்ற பிள்ளைகள் வந்த பிறகுதான் ஈழத்திலே என்ன நடக்குது, நமது இன மக்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நிகழுது என்பதை பேச தொடங்கினாங்க. நான் வேலூர் சிறைக்கு போன பிறகுதான் அங்கே என் தம்பிமார்கள் பேரறிவாளன், முருகன், சாந்தன்லாம் தூக்கு தண்டனை கைதிகளாக 21 ஆண்டுகளாக இருக்கிறாங்கிற செய்தி வெளியில் வந்தது. என் சகோதரன் யாசின் மாலிக்கை நான் கூட்டிட்டு வந்த பிறகுதான் காஷ்மீருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீங்க பார்க்கணும். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை எனக்கு மட்டும் கொடு, வேற எவனும் கொடுத்துறாத, எனக்கு மட்டும் சோறு கொடு, எல்லாரையும் பட்டினி கொடு. இதை எப்படி ஏற்கிறது? அப்ப இந்த அடிப்படையில் நாம நமது இதை வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே வலிமையற்ற எளிய மக்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திட்டமிட்டு நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த கருப்பு சட்டம் நமது மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுது. இதை யார் பயன்படுத்திக் கொள்வது? இந்த சட்டங்களை பிறப்பித்து நம்மளை ஒடுக்கிறவன் யார்? நம்மிடத்திலே இருந்து வாக்கை பெற்று வலிமையை பெற்ற ஆட்சியாளர்கள் இதை செய்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? எனக்கு முன்பு பேசிய சகோதரர் சொன்னது போல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஐயா கன்சிராம் அவர்கள் முன்வைத்த முழக்கம் போல, நமது வாக்கு இனி நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்பதை நாம ஒவ்வொரு முறையும் சொல்லி பார்க்கணும். அப்ப இனிமே நாம் ஏந்த வேண்டியது வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதம் என்பதை எனது அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இத இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க பாக்குறீங்க. இப்ப பெங்களூர்ல கூட நடந்த குண்டு வெடிப்புக்கு சகோதரர் சொன்னாங்க. நான் கூட
ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருந்தேன். இப்போ என்னைய இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் நினைச்சா கூட என்னோட படம் எடுத்துக்கிட்டு படம் எடுத்தா நான் எடுத்துக்கிடுவேன். நீங்க ஒரு தவறை செய்கிற போது நானும் நீங்களும் எடுத்த படத்தை அங்கே போட்டு விட்டு போனால் இந்த குற்றத்திற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு என்று என்னை சிறைப்படுத்துவதற்கு, என்னை ஆயுள் முழுக்க சிறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த துண்டறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் போய் ஒரு பெரிய கொடுஞ்செயலை செய்துவிட்டு இந்த துண்டறிக்கையை போட்டு விட்டு போனால் எஸ்டிபி கட்சி சார்ந்தவர்கள் இந்த தலைவர் தான் இதை நடத்தியிருப்பார் என்று ஐயாவை கைது செய்ய வாய்ப்பு. இதில் ஏதாவது தொடர்பு இருக்கா? உண்மை இருக்கா? ஒன்றும் இல்லை. என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு கைது பண்ணாங்க. முதல்ல சொன்ன காரணம் என்ன? பாளையங்கோட்டையில் நான் பேசுனதுக்கு ஒரு காரணம். ஐயா கலைஞர் அவர்கள் தான் என்னை சிறைப்படுத்தினாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம் யாரு? என்னை சீமான்னு ஒருத்தனை சிறைகளை போட்டால் தான் தேசம் பாதுகாப்பாக இருக்குன்னா இது என்னடா ஒரு தேசம்? அது என்ன ஒரு தேசம்? எப்படி இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு. இவ்வளவு கேவலமான இறையாண்மை எதுக்கு இந்தியாவுக்கு இருக்குதே? என்ன இது? என் மேலே சொன்னதை பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். எப்படி? அப்போ அண்ணன்னு சொல்லாமே மாமா மச்சான் சொல்ல முடியும்? பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். இதுதான் என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுவதற்கு சுமத்தப்பட்ட முதல் குற்றம். வெளியில் வந்தேன், ஒரு கூட்டம் பேசினேன். நேரு எனக்கு மாமாவா இருக்கலாம், காந்தி எனக்கு தாத்தாவா இருக்கலாம், இத்தாலியிலிருந்து இங்கே வந்திருக்கிற சோனியா காந்தி எனக்கு அன்னையா இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனா இருக்கக்கூடாதாடான்னு கேட்டேன். இதுக்கு ஒரு வழக்கு போட்டு மறுபடியும் உள்ள போட்டாங்க. இது என்ன? பேசாத, நீ வாயை திறக்காத. ஆனால் இது கருத்து சுதந்திரம் உள்ள நாடு, இது ஜனநாயக நாடு, எழுத்து சுதந்திரம் உள்ள நாடு. இது நாடா? இது கழுத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இருக்கிற நாடாது. பிறகு இன்னொரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிங்களர்களுக்கு தமிழர்களுக்கு இரண்டு இனங்களுக்கு இடையே பகை உணர்ச்சியை தூண்டுவது போல சீமான் பேசிவிட்டார். 60 ஆண்டுகளா என்னை அடிக்கிறான், என் மக்களை கொன்று ஒழிக்கிறான், இந்திய குடிமக்கள்ல 800 பேரை சுட்டு கொண்டிருக்கான் சிங்களன். இந்த 60 ஆண்டுகளா என் இன மக்களை கொன்றொழிக்கிற போது வராத பகை உணர்ச்சி நான் பேசியதில் வந்துருது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை அறிவில் சிறந்த எனது அன்பு உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப திட்டமிட்டு ஒருவனை சிதைத்து விட முடியும், நசுக்கி விட முடியும். நீங்க இதை நல்லா இந்த சட்டங்களை கவனமா நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. பிடிக்கலைன்னா அரேஞ்ச் செய்யலாம். இன்றைக்கு இந்த அரசு என்னை சுட்டு கொன்றலாம், என்கவுண்டர்ல கண்டதும் சுடு என்கிற உத்தரவை பிறப்பித்து என்னை கொன்றலாம். அதற்கு பிறகு என் வீட்டில் நான் ஒரு குண்டு வச்சிருந்தேன், கஞ்சா வச்சிருந்தேன், எதையோ ஒன்று போடலாம். அப்படி இங்கே பல தவறுகள், பல செயல்கள் நடந்திருக்குது, மறுக்க முடியாது. யாரும் செய்யலாம். தோட்டத்தில் தான் கஞ்சா விளையும் நினைக்காதிய, படுக்கை அறையிலையும் விளையும் பல வீட்டில் விளை வைக்க முடியும் நினைச்சா. அப்ப இந்த மாதிரியான அடக்குமுறை, ஒடுக்குமுறை இருக்கிற தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவனவன் எந்தெந்த மக்கள் தங்கள் உரிமைக்காக உரத்து ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புகிறார்களோ அந்த மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு இது போன்ற கருப்பு சட்டங்களை இந்த தேசங்கள் பயன்படுத்துகிறது. அதுதான் தடா, அதுதான் பொடா. இப்போ இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட், இந்த சட்டம், இந்த தடா பொடாவையெல்லாம் நம்ம வாடா போடா என்று ஊதி தள்ளிட்டோங்கிறது வேற, அதெல்லாம் தோத்து போயிட்டது. அதே மாதிரி இதையும் கால் செருப்பாக தேய்த்து தூரப்படுவோம்ங்கிறதுல ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இதை தூக்கி தூர போடுவதற்கான வலிமை எங்கே வரும்? எனது மக்களின் ஒன்றிணைந்த உறுதியான போராட்டத்தில் வரும். அது ரொம்ப முக்கியம். அதுல என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஐயா பேசுறாங்க, என் சகோதரர் பேசுறார், நான் பேசுறேன், நாளைக்கு இன்னொரு தலைமுறை பேசும், பேசிக்கொண்டே இருந்து செத்து போகும். ஆனால் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம் வலிமையை பெருக்கணும். அதை விட்டு அவர் வழி இல்லை. அப்படிதான் நீங்க பார்க்கணும்.
இங்கே ஒரு இருசக்கர வாகனத்தில் குண்டு வச்சுட்டாங்க. அதுதான் பெங்களூரில். என்னோட இருசக்கர வாகனத்தை கடத்தி கொண்டு போய் குண்டு வச்சுட்டு கூட நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு பார்க்கலாம். ஒரு இஸ்லாமிய பிள்ளை ஒரு அந்த பிள்ளையோடைய இருசக்கரத்தை திருடி கொண்டு போய் கூட நீங்கள் குண்டு வச்சுட்டு அவன் பேரில் படியே போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஒரு தகவலுக்காக ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள். 50 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த கார், இங்கே எல்லாரும் நல்லா கேட்கணும், பயன்படுத்தி வந்த காரு. இந்த காரு அப்பாவுடைய தாத்தாவோட நினைவாக எங்கள் அப்பா வச்சிருக்கிறார். நான் என்னையிலே உதாரணமாக சொல்கிறேன், எங்கள் அப்பா வச்சிருக்கிறார். இப்போ என் தங்கை திருமணத்துக்கு காசு இல்லை. ரொம்ப நாளாக அது இந்த காரை நிறுத்துகிற இடத்துல கிடக்கு. இப்போ அது ஒரு 25,000க்கு விலை போகும். ஒரு ஆன்டிக் பழைய பொருளுங்கிற அடிப்படையில் அதை வாங்கி வச்சுக்கிறதுக்கு 25,000க்கு காசு கொடுக்க ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி என் தாத்தா நினைவாக வைத்திருந்த காரை என் தங்கை திருமணத்துக்காக என்னுடைய அப்பா விற்கிறாரு. இந்த காரை ஒருத்தர் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு புரோக்கர்கள்ட்ட சொல்லி வைக்கிறோம், ஐயா இந்த காரை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் இதை விற்று கொடுங்க, என் பிள்ளைக்கு திருமணம் வச்சுட்டேன், எனக்கு ஒரு காசு முடையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. சரியா, நான் விற்று தரேன்ட்டு. அப்போ ஒரு தடவை 25,000 பணத்தோட மொத்த பணத்தோடு ஒருத்தர் 2 பேர் வர்றாங்க. வந்தபோது இந்த வண்டியை நாங்கள் எடுத்துக்கிறோம்யா இந்த மாதிரி சொன்னாங்கன்னு. ரொம்ப நல்லது, நீங்கள் செஞ்ச உதவிக்கு நாங்கள் இன்றைக்கு மறக்க மாட்டோம். இதுதான் என் பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தான் திருமணம், இவன் என் பையன், நாங்கள் எங்கள் அப்பா காலமாக நினைவாக வச்சுருந்தோம். ஒவ்வொரு தடவையும் எங்கள் அப்பா நினைவு தினத்துக்கு அவர் இது பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இந்தாங்க என்று கொடுக்குறேன். உங்களால் நம்ப முடியுதா? இந்த காரில் பாம்பு வச்சு ஒரு அமைச்சரை ஒருத்தன் கொண்டுறேன். என் தங்கச்சி மணமேடையில் இருக்கும்போது என் குடும்பத்தையே கைது பண்ணிட்டு போயிருது போலீஸ். எப்படி இருக்கு பாருங்க. இந்த குற்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படித்தானே நண்பு மக்களே, இந்த நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி உள்ள இருக்கிறவங்க தான் என் நண்பு மக்களை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை நான் கதைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே நடந்தது, உண்மையிலே நடந்தது. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. இங்கே பல பேர் நாங்கள்லாம் அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் தண்டனை பெற்றிருக்கிறவங்க எல்லாம் விடுதலை செய்யுங்கன்னு நாங்கள் கேட்குறத என்ன நினச்சிக்கிறேன், சிறை கைதிகளை போய் விடுதலை செய்ய சொல்கிறேன். வெளியில் இருக்க வேண்டியவனெல்லாம் தாண்டா சிறையில் இருக்கிறான், உள்ளே இருக்க வேண்டியவனெல்லாம் தாண்டா வெளியில் இருக்கான். அதான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னுடைய சகோதரன் யாசின் மாலிக் அவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்தியா முழுக்க நான் பார்த்துட்டேன், காந்தியத்தை ஏற்றுக்கொண்டு காந்தியசத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு அமைப்பும் இல்லை. எல்லாமே கோட்சை இசத்தை கொள்கைகளாக கொண்ட இயக்கங்கள் தான் இந்த நாட்டில் இருக்கு. அராஜகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை நான் இதுவரை கண்டதில்லை என்று அவர் பேசுறார். அதே யாசின் மாலிக் சொல்றாரு, குரல்வளை நெறிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்றார். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றார், என்னை நீ வீட்டு சிறைக்குள் வைத்துவிட்டு என் இன மக்களை முழுக்க ராணுவ சிறைக்குள் வைத்திருக்கிறாய் என்று சொல்றார். அப்படித்தான் நீங்க பார்க்கணும். அவருக்கு ஏன் என்னை பிடிச்சது? என்ன ஏன் பிடிச்சிருக்குது? சினிமா டைரக்டர் இருக்கான். என்னைய சினிமா டைரக்டர் இருக்கிற அந்த வேலை 15,000 போலீஸை குவிச்சு வச்சிருக்கான். அதில் ஒரு பையன் சின்ன பையன் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு எதுக்குடா இத்தனை ஆயிரக்கணக்கான போலீஸை போட்டிருக்கான் அப்படின்னு என் தம்பி உண்மையில சொல்லியிருக்கான். இவன் சினிமா டைரக்டருக்கு எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்? அவன் நல்லா போய் படம் எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கலாமையா, நல்லா வசதியாக வாழலாமே அப்படின்னு. அதுதான் எங்கள் அண்ணன். அதை விட்டுட்டு இந்த வேலையை செய்கிறதுனால என்னை சொன்னான், டியர் பிரதர், ஆல்வேஸ் ஐ ஆம் வித் யூ. எப்படி நான் எப்போ உன்னோட இருப்பேன். நானும் அதே தான் சொன்னேன். இன்னைக்கு ஒடுக்கப்படுகிற இஸ்லாமியின் உறவுகளுக்காக நிற்கிற சீமான், பாகிஸ்தானில் ஒரு இந்து அடிக்கப்பட்டால், தாக்கப்பட்டு விரட்டப்பட்டால் அவனுக்காக நான் அழுவேன், அவனுக்காக போராடுவேன். அதுதான் நான். நீ அதை புரிஞ்சுக்கணும். எங்கெங்கே
ஒரு மானுட சமூகம் அழுத்தப்படுகிறதோ, அடக்கி ஒடுக்கப்படுகிறதோ, வீழ்த்தப்படுகிறதோ, வஞ்சிக்கப்படுகிறதோ, அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. இதை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அடிமை என்பவன் கையிலையும் காலையும் வாயிலையும் பூட்டு போட்டு விலங்கு போட்டிருப்பவன் அல்ல அடிமை. வக்கற்றவனுக்காக, வாயில்லாதவனுக்காக, நடக்க இயலாதவனுக்காக, உழைக்க முடியாதவனுக்காக, போராட வலிமையற்றவனுக்காக பேசாத எவனும் இந்த உலகத்தில் அடிமைதான் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அப்படி வலிமையற்று ஒடுக்கப்படுகிற எனது இன உறவுகளுக்காக குரல் எழுப்பதற்காகத்தான் கூட வந்து நான் நிற்கிறேன். இதை நீ தெரிஞ்சுக்கலாம். அதுல கவனமா நம்ம பார்க்கணும். இது ஏன் குறிப்பாக திட்டமிட்டு இஸ்லாமிய மக்கள் மீது சுமத்தப்படுகிறது? இங்கே பேசிய எனது சகோதரர் அப்சல் குருவினுடைய தூக்கை பற்றி பேசிட்டு போனாங்க. நமது இஸ்மாயில் சகோதரர் என்னோட நீங்க பார்த்தீங்க. நான் பலமுறை இந்த மாதிரி மக்கள் மேடைகளில், மன்றங்களில் நான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கேன். அப்சல் குரு செய்த பிழை என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவர் செய்த பிழை என்ன? அவர் பாராளுமன்றத்தை இடிக்க வந்தார். அவர் செய்த பிழையே அதை இடிக்காதது தான். அதான் அவர் செய்த பிள்ளை. நான் என்ன கேட்டேன், பாராளுமன்றத்தை இடிக்க வந்த அப்சல் குருக்கு தூக்கு தண்டனை என்றால் பாபர் மசூதியை இடித்தவனுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை? இதுவரை நான் எழுப்பிய கேள்விக்கு ஒருவே பதில் சொல்லல. அப்பது காரணம் என்ன? இடிச்சவன் எல்லாம் தண்டனை கொடுக்கிற இடத்துல இருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், அதிகார வலிமையில் இருக்கிறான். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்சல் குருக்கு ஏன் தூக்கு? நீதிமன்றம் என்ன சொல்லுது? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? இந்த குற்றத்திற்கும் அப்சல் குருவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது யார் சொல்றா? நீதிபதி தீர்ப்புல. இந்த குற்றத்திற்கும் அப்சல் குருவுக்கும் தொடர்பு இருப்பதாக எந்த முகாந்தரமும் இல்லை. எந்த தீவிரவாத அமைப்போடும் இவருக்கு தொடர்பு இருப்பதற்கான எந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லை. ஆனால் ஏன் தூக்கு தண்டனை? தேசத்தின் கூட்டு மனசாட்சி சொல்லுது யாரையாவது ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று. அதனால இவருக்கு தூக்கு தண்டனை. அப்ப நான் என்ன கேட்டேன்? தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மனசாட்சி சொல்லுது என் இனத்தை கொண்டது சோனியா காந்தி தான் என்று. அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கியா? அதுக்கு தூக்கில போட்டிருக்கியா? அப்ப கேட்க ஆள் இல்ல. அதை நீங்க கவனிச்சுக்கணும். தூக்கில போடுற அதை அவன் பொண்டாட்டி உள்ள ஆத்தாள் அப்பனுக்கு சொல்லிட்டு போட. உனக்கு துப்பு இருக்குதா? துணிவு இருக்குதா? இல்ல. அதிகாலை 5 மணிக்கு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு விடுறேன். அப்ப உண்மையும் நேர்மையும் மற்ற நிர்வாகத்தை கொண்ட தேசமாக இது இருக்குது. அதான் நீங்க ரொம்ப நுட்பமா பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்சல் குரு அதே மாதிரி ஒரு உயிர் தான் சரப்ஜித் சிங்கோட உயிர். சரப்ஜித் சிங்க அந்த சீக்கியர் மேல குற்றம் என்ன தெரியுமில்ல? தண்ணி அடிச்சுட்டு வழிதர் மாதிரி போயிட்டாரு. பாகிஸ்தானுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு போதையில தள்ளாடி ஊருக்குள்ள போயிட்டானா பாகிஸ்தானுக்குள்ள. ஆனா நீங்க பாத்தீங்க அந்த சரப்ஜித் சிங் மரண தண்டனை ரத்து செய்ய சொல்லி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் பாகிஸ்தான் அதிபர்கிட்ட வென்றாங்க, பிரதமர்கிட்ட முறையிடுறாங்க, இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களும் வேண்டாங்க, அந்த மரண தண்டனை ரத்து செய்யுங்கிறாங்க. அவர் இறந்துறாரு. ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்கிறாங்க. யாரு? சரப்ஜித் சிங்குக்கு. ராஜீவ் காந்தியினுடைய நினைவு தினம் வருது. அந்த நினைவு தினத்தில் ராஜீவ் காந்தி குடும்பத்தோடு சரப்ஜித் சிங்கோட குடும்பம் நிக்குது அந்த மரியாதை. ஆனா அப்சல் குரு அவன் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா? அப்படின்னா என்ன நீங்க கவனிக்கணும்? சீக்கியனுக்கு ஒரு நியாதி, நமக்கு ஒரு நியாதியே இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் இந்த தண்டனைகளை இதை நீக்க சொல்லி போராடுறோம். இதை விட இன்னும் கொடிய சட்டம் நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம். ஏன்? நமக்கு வலிமை இல்லை, நமக்கு வலிமை இல்லை. இங்கே பேசிய எனது சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் சொன்னாங்க தமிழர்கள் மீது இந்த சட்டம் சுமத்தப்படுது அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது. நமது இனத்தின் மீது இது சுமத்தப்படுது என்றுதான் சொல்றேன். நான் என் அன்பு மக்களிடத்தில் நான் ஒரு அன்போடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்.
இஸ்லாம் ஒரு சிறுபான்மை, இஸ்லாமியர்கள் ஒரு சிறுபான்மையினர் என்று பேசுவதை நான் எப்போதும் ஏற்பவன் இல்லை. சிறுபான்மை இந்த மண்ணில் இந்த மார்க்கத்தை தழுவி இருக்கிற நாம் சிறுபான்மை மக்களாக இருக்கலாம். ஆனால் நாம் உலகத்தில் 12 கோடி எண்ணிக்கை கொண்ட பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் என்பதில் மாற்று இருக்க முடியும். அதனால இது ஏன் அப்படின்னா, தமிழனுக்கு ஏன் எதிராக பயன்படுத்தப்படுது? தமிழனுக்கு தலைவன் இல்லை, கேட்க நாதி இல்லை. நீங்க இந்த மீனவனை மீன் பிடிக்க போறவன்ல 800 பேரை சுட்டிருக்கானே, இதே இந்திய கடல் எல்லையில 2 நாரையை சுட முடியுமா? 2 பறவையை சுட்டு வீழ்த்திட முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதே இந்த தெருவில், இந்த தானா தெருவில், இந்த இடத்துல 2 மாடை வெட்டி போடுங்க, நீங்க பார்ப்போம், ஆட்சி கலைஞ்சு போயிடும். ஆனால் என்னையே இன்னொருத்தரையும் வெட்டி போடுங்க, கேட்க நாதி இருக்காது. ஒரு நாயை அடிங்க, 4 பேர் வந்து நாயை என்ன அடிச்சா என்று கேட்பாங்க. என்னை அடிங்க, எந்த நாயும் கேட்காது. ஏன்? எனக்கு நாதி இல்லை, எனக்கு எவனுமே இல்லை, நான் ஆதரவற்றவன், அனாதை, அடிமை, எனக்கு எவனுமே இல்லை. ஏன்? இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனி கட்சி, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தனி கட்சி, இந்துக்களுக்கெல்லாம் தனி கட்சி, தேவருக்கெல்லாம் தனி கட்சி, தேவேந்திரருக்கெல்லாம் தனி கட்சி, படையாட்சிக்கெல்லாம் தனி கட்சி, பறையருக்கெல்லாம் தனி கட்சி. ஆட்சி யாருக்கிட்ட இருக்குது? எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாதவன்ட்டு 60 வருஷமா இருக்குது. இதுல என்ன நடக்குது? எங்க ஐயாக்கள் மாதிரி ஆளுகள் எல்லாம் போய் கோட்டையை எவன்ட்டே கொடுத்துட்டு, கோட்டா கொடுங்க எங்களுக்கு 3 சீட்டு 3 கொடுங்க, நாட்டை நாய் வெயிட்ட கொடுத்துட்டு 4 சீட்டை கொடுங்க எங்களுக்கு. இந்த கேவலத்தை ஒழிக்க உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் என் அன்பு மக்களே, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கருப்பு சட்டம் கிருப்பு சட்டம்லாம் நான் 5 வருஷத்துக்கு மேல ஒண்ணு இருக்காது, பிரிச்ச காகிதமா தூக்கி போடுவோம். அதுக்கான காலத்தை உருவாக்குறோம். அது மறுமுறை காத்து கொண்டு மல்லாந்து படுத்து கனவு காண வந்த பிள்ளைகள் நாங்கள் அல்ல. எமக்கான எதிர்காலத்தை உருவாக்குற, காலத்தை உருவாக்குற பிள்ளைகளாக இந்த நிலத்தில நாங்க வந்திருக்கோம். அதான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அது சும்மா அத விஸ்வரூபம் படத்தை எனது அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள் எடுத்தாங்க. அவங்க மேல பெருமதிப்பு கொண்ட பிள்ளை நான், என் மண்ணின் மகன். நான் பரமக்குடின்னா பரமக்குடியா அப்படிம்பாங்க, கமலஹாசன் ஓ கமலஹாசன் ஊராங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கெல்லாம் முகவரி தந்த ஒருத்தர். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அரசியல் தலைவர்கள் கூட கருத்து சொல்ல பயந்த போது, பாபர் மசூதியை இடித்தது தவறு, அது பாபர் மசூதி என்று பார்க்காமல் இருந்தாலும் கூட 500 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டடம் என்ற அடிப்படையிலாவது அதை இடிக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிய ஒரு மதிக்கிறோம். ஆனால் அந்த விஸ்வரூபம் படத்தை அவர் வெளியிட்ட போது, தடை வந்தபோது, நான் ஒருத்தன் தான் அந்த தடையை வரவேற்கிறேன், இந்த தடையை பயன்படுத்தி கொண்டு பேசி தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு என்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த அளவுக்குன்னு இல்லை. எப்படி நீங்க தாலிபான்ல நடக்கிற பிரச்சனையை எடுத்தா நீங்க எதுக்குற? நீ ஏன் தாலிபான்ல நடக்கிற பிரச்சனையை போய் படம் எடுக்கிற? இதெல்லாம் எப்படி? உனக்கு உள்ளூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ எதுக்கு ஊராம் பிரச்சனை போய் பேசுற? உனக்கு என்ன நடக்குது? காவிரியில தண்ணி வரல, ரஹீம்னு ஒருத்தன் வரப்புல இருந்த தூக்கு மரத்துல கைலியை முறுக்கி தொங்கிட்டேன், அதே இடம் பார்ப்போம். புதுக்கோட்டையில் ஒருத்தன் பால்தால கலந்து குடிச்சு செத்து போயிட்டான், அதே இடம் எடுத்து பார்ப்போம். அதெல்லாம் பிரச்சனை எடுக்க முடியாது. எவன் ஏப்ப சாப்ப, எவன் எளியவன், எவன் பிரச்சனை இல்லாமல் இருப்பான், எவனை அடக்கி ஒடிக்கிறான், அவன் பிரச்சனை எடுக்கணும். இதுதான் இங்க இருக்க சிக்கு. அது ஒரு தேசிய விடுதலை போராட்டம். தாலிபான் போராட்டம் தவறு என்று யார் சொல்லணும்? தாலிபான்ல இருக்கிற மக்கள் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அப்படித்தான் நீ எங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற, எங்களை சொல்லியிருக்கேன். பல பேர் அங்க இருக்கிற மக்கள் தமிழெல்லாம் கேட்கலையே, அது ஏன் உனக்கிட்ட எடுத்து சொல்றாங்க? என்கிட்ட ஒரு தடவை சொல்ல வேண்டியதானே, நான் விட்டுட்டு வேற எவ்வளோ பார்ப்பேன்ல. அப்ப இது என்னது? அவரவர் நோக்கத்திற்கு அவரவர் கருத்தை விதைத்து விட்டு போக முடியாது. அதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எனது மக்களுக்காக நான் சொல்றேன், சிறையில் இருக்கிற எல்லோருமே குற்றவாளிகள் என்ற கருத்தை எனது மக்கள் முதல்ல கைவிடணும். இப்ப நான் எந்த நேரமும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிற அளவுக்கு என் மேல இப்ப கூட 2-3 வழக்கு அப்படி காத்திருக்கு. என்னைக்காவது என்ன
இந்த ரொம்ப பேசுகிற அந்த பையில கொஞ்சம் உள்ளே போடுன்னு சொன்னால் போடலாம், எப்பவும் போடலாம். அது மாதிரி இருக்குது. பல வழக்குகள் நடந்து கொண்டு இருக்குது. நான் ஒன்றுமே பேசலை. எனது மக்கள் கொல்லப்படுறாங்க, அதை தடுக்கணும், எனது மக்கள் துன்பப்படுறாங்க, அதை போக்கணும், இப்படின்னு ஆவேசமாக பேசுனதை தவிர நான் ஒன்றும் பேசலை. அதில் என் மேலே இருந்தது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசிட்டேன். தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசிட்டேன். தடை செய்யப்பட்ட இயக்கது விடுதலை புலிகள் இயக்கம். நான் என்ன சொன்னேன்? நீதிபதி என்னை கேட்டார், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுனியா? ஆமாம் ஐயா. மறுபடியும் பேசுவே ஐயா? ஆமாம் ஐயா. ஏன் இப்படி சொல்கிறேன்? ஐயா நான் தொடர்ச்சியாக பேசணுங்க, அதனால தடையை நீக்குங்க ஐயா. வேறு நான் ஆதரித்து பேசத்தாயே ஆகணும், அதனால தடையை நீக்குங்க ஐயா. வேற என்ன செய்ய முடியும்? ஏன் நீ தடை செய்கிற? ஏன் தடை செய்கிற? மக்கள் எழுச்சி விடுகிறார்கள், மக்கள் புரட்சிக்கு தயாராகிறார்கள். எனது அன்பு மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நீண்ட காலமாக நமது வரலாற்றில் தாய் வழி சமூகமாக இருக்கிற இந்த மனித சமூகம், ஒரு பெண் எத்தனை கணவரையும் வைத்துக் கொள்ளலாம், எத்தனை பேரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற காலத்தில் அது தாய் வழி சமூகமாக இருக்குது. ஏன்னா தாயாரத்தான் தெரியும், தகப்பன் யாருன்னு தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்து மாற்றம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வருகிற போது, இந்த குழந்தை எனக்கு பிறந்தது என்று வருகிற போது இந்த குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும், இந்த குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணுங்கிற நிர்பந்தம் வரும்போது தந்தை வழி சமூகமாகுது. தந்தை உழைக்கிறான். வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அதே மாட்டையும் ஆட்டையும் ஒரு இடத்துல கட்டி வச்சு வளர்க்கலாம்னு நினைக்கிறான். ஓடி நாடோடியாக இருந்தவன் ஒரு இடத்துல குடியிருக்கலாம்னு நினைக்கிறான். அது அருவி, ஆறு, நீர் தேக்கங்கள், வளங்கள் இருக்கிற இடத்துல நிலத்தை அப்படி உருவாக்கி விவசாயம் செய்து பிழைக்கலாம், ஒரு வீடை கட்டி வாழலாம் என்கிற நாகரிகத்தை பெறுகிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றான். அப்போ அதில் ஒரு பண்ணையார் வர்றான், அதில் உழைக்கிறவன் கூலி இருக்கிறான். அப்போ உழைச்சி விளைஞ்ச நிலத்து நெல்லுகளை எல்லாம் பொருள்களை எல்லாம் தனக்கு பதுக்கி வச்சுக்கிறான். பதுக்கி வைத்துக் கொண்டதை என் அன்பு மக்களே, பசிக்கு உழைத்தவன் பசிக்கு கேட்கிற போது அதை கொடுக்க மறுக்கிறான். அப்ப பசிக்கு அவன் திருடுறான். இந்த இடத்துல என்ன வருது? திருடுவது பாவம் என்ற தத்துவம் வருது. இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். உழைக்கிறவன் தனக்கான உரிமையை கேட்கிற போது இது குற்ற செயல் என்று வருகிறது. அப்ப எனக்கான உரிமையை கொடு என்று கிளர்ச்சி செய்து போராடுகிறவனை அடக்குவதற்கு காளிகள், குண்டாஸ், ரவடிகள், பொறுக்கிகள் உருவாக்கப்படுகிறார்கள். காலம்தான் மாறி இருக்கிறது அன்பு மக்களே. அப்படி உரிமைக்காக போராடுகிற உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்குவதற்காக அன்னைக்கு வந்த குண்டாசுகளுக்கு, அன்னைக்கு வந்த ரவுடிகளுக்கு சீருடை போட்டிருக்கிறார்கள். அதுதான் என் அன்பு மக்களே இன்றைக்கு போலீஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் மன்னராட்சி காலத்தில் ஒற்றன் இருப்பான், இன்னைக்கு உளவுத்துறை இருக்குது. மன்னராட்சி காலத்தில் ஒற்றன் வந்திருக்கிறான். என்ன செய்தாய்? ஐயா மாதம் மும்மாறி பெய்கிறது, கடைத்தெருவிலே மன்னர் நல்லா ஆட்சி செய்கிறார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து சொல்லுவேன். நீங்கள் 23ஆம் புலிகேசி பார்த்துருப்பீல, அதில் நம்ம ஆள் வந்து முத்துக்காலை வந்து உழவு பார்த்துட்டு வருவானே, அது மாதிரி தான் இன்னைக்கு மக்களாட்சியில் உளவுத்துறை, மன்னராட்சியில் ஒற்றன். ஒன்றும் மாறல, ஒரு மாற்றம் வரல. இங்கே என்ன ஐயா கலைஞரை மாற்றிட்டு அம்மையார் ஜெயலலிதா கொண்டாந்து ஆட்சி மாறின. ஆட்சி ஒன்றும் மாறல, ஆள் தான் மாறி இருக்குது. அதே ஆத்து மணல் கொள்ளை, அதே திருட்டு, அதே இருட்டு, அதே லஞ்சம், அதே ஊழல், ஒன்றும் இல்லை. ஆட்சி மாற்றம் என்ன மாற்றம்? அதிகாரி மாற்றம், அமைச்சர் மாற்றம், அண்ணா நூலக மாற்றம், சட்டசபை கட்டிட மாற்றம், பெரிய மாற்றம். அதனால எப்படியேனும் இந்த இன மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அரசியல் தலைமைகளுக்கு இடையிலே, ஆட்சியாளர்களுக்கு இடையிலே இந்த கொடுமைகளை எல்லாம் எப்பாடுபட்டேனும் மாற்ற வேண்டும் என்கிற புரட்சி தான் என் அன்பு மக்களே இப்போது இந்த மண்ணிலே கிளர்ந்தெழுகிறது. அந்த புரட்சியின் பெருவடிவமாகத்தான் SDP போன்ற கட்சிகளை நான் பார்க்கிறேன். என்னை போன்ற பிள்ளைகள் இஸ்லாமிய மக்களின் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறது, உறவுகளுக்கான உரிமை பிரச்சனைகள், அவர்களுக்கான நலனுக்கான ஒரு அமைப்பு, கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கிற மக்களுக்கான ஒரு அமைப்பு, இந்து மதத்தை தழுவி இருக்கிற மக்களுக்கான ஒரு அமைப்பு, இந்தந்த சாதியை சார்ந்த சமூக பிள்ளைகளுக்கான அமைப்பு, எல்லாவற்றுக்குமான ஒரு அமைப்பு தான் அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்புகிற நாம் தமிழர் என்கிற தேசிய
அடையாள அமைப்பு. இதை நீங்க புரிஞ்சு, அந்த உரிமையில தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான். இதில் எந்த இடத்திலும் வந்து உரிமையோடும் உணர்வோடும் நிற்கிற பிள்ளை நான் என்பது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நீங்க இதை பார்க்கணும். இந்த சட்டத்தை இப்ப எங்க ஐயா கிட்ட சொல்றேன், இதை தொடர்ச்சியா நீக்கிற வரை நம்ம போராடணுங்கிறாங்க. போராடுவோம், ஆனால் நீங்க எழுதி வைங்க ஒரு தாளில், நாம வந்துதான் இதை நீக்க போறோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க எவனும் நீக்க போறது இல்ல, நீக்க மாட்டான். நீங்க ஏன் நீக்க மாட்டான் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அஜ்மல் கசாப்புக்கு தூக்கு, பிறகு அப்சல் குருக்கு தூக்கு, 2 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உடனே தூக்கு. இப்ப தூக்கு தண்டனை எதிர்த்து இங்க போராடுற ஆள் இருக்கு யாரு? இந்த மரண வியாபாரி கயிறு விரிச்சு தூக்குல போட்ட பிரணாப் முகர்ஜிக்கு ஓட்டு போட்டவனெல்லாம் எதிர்த்து இந்த மரண தண்டனைக்கு நாங்கள் அப்சல் குரு தூக்க எதிர்க்கிறோம்னு ஓட்டு போட்டு அவனை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் இது பேசி பயன் இல்லை. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். 2 பேருக்கு தூக்கு. ஏன் தூக்கு? இதுல இருக்க அரசியல் நிலைப்பாட்டை எனது அன்பு உறவுகள் புரிந்து கொள்ளணும். இந்த அஜ்மல் கசாப் அப்சல் குருக்கு தூக்குல போடலைன்னா பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக தேசம் முழுமைக்கும் ஒரு பரப்புரையை செய்யும். அப்சல் குரு தூக்குல போடல, அவன் பாராளுமன்றத்தை இடிக்க வந்த தீவிரவாதி. அஜ்மல் கசாப்பை தூக்குல போடல, நாங்கள் வந்தா போடுவோம். இதை பேசிக்கொண்டே இருக்கும். அப்ப பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிற போது இந்த பாரதிய ஜனதாவிற்கு இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக 2 பேருக்கும் தூக்கு நிறைவேற்றிடுச்சு. ஆனா இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றினால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற பெருமக்கள் தங்களுக்கு வாக்களிக்காமல் போய்விடுவார்கள் என்ற அச்சம் ஏன் காங்கிரசுக்கு வரல என்றால், எவ்வளவு வெறுப்பானாலும் இஸ்லாமிய பெருமக்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த கட்சி இதை செய்யும். அதான் நீங்க பார்த்து இங்க பேசிய சகோதரர் கூட சொன்னார், பெங்களூர்ல நம்ம வந்து எஸ்டிபிஐ வந்து 27,000க்கு மேல வாக்கு வாங்கியிருக்குது, அவன் இவ்வளவு வாங்கியிருக்கிறான், அங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா வீழ்த்தி காங்கிரஸை கொண்டு வந்தது நம்மளுடைய இதுன்ட்டு. அப்படி சிந்தனை வந்துடக்கூடாது. காங்கிரஸையும் சேர்த்து வீழ்த்தணும். அதான் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஏன் வீழ்த்தணும்? பாரதிய ஜனதா மதவாத கட்சி, காங்கிரஸ் மிதவாத கட்சி என்ற எண்ணம் இருந்தால் எனது அன்பு மக்கள் இன்றோடு அதை களையணும். அவன் கதர் கட்டின, அவன் காவி கட்டின காங்கிரஸ், இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா. இதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாபர் மசூதியை இடித்தவன் RSS இருக்கலாம், பஜ்ரங்கத்தலா இருக்கலாம், பாரதிய ஜனதாவா இருக்கலாம். இடிக்க அனுமதித்த அயோக்கியன் காங்கிரஸ் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நினைச்சு பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான ராணுவத்தை வைத்திருக்கிற தேசம் நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி. நினைச்சிருந்தா சரத்பாபு அவர்கள் கெஞ்சுகிறார்கள், இவன் வருகிற போக்கு சரியில்லை, இவன் பாபர் மசூதியை இடித்து விடான் போல் இருக்கு, இப்போதைக்கு சொல்லுங்க, நான் தடுத்து நிறுத்தேன் என்று பார்த்துக்கலாம் என்று சொல்லி இடிக்கிற வரை அனுமதித்த அயோக்கியத்தனத்தை செய்தது காங்கிரஸ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாபர் மசூதி இடிச்சதுக்கான தீர்ப்பு இங்கே யார் ஆட்சியில் வந்தது? இதே காங்கிரஸ் ஆட்சியில். அதை ஒண்ணும் இல்லாம ஒரு கட்ட பஞ்சாயத்து போல ஆக்குனதும் இந்த காங்கிரஸ். அதனால நீங்க அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஏதோ பாரதிய ஜனதா மதவாத கட்சி, இந்த காங்கிரஸ் ஏதோ பெரிய மிதவாத கட்சி, அது நடுநிலையானது. ரெண்டு கட்சியும் ஒரே தராசில் வச்சு ஒழிக்கணுங்கிற லட்சிய வெறியை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க வச்சுக்கணும். அதனால இதை தெளிவாக எனது அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சி ஒடுங்கி போறவர்கள் அல்ல. இங்கே மழை பெஞ்சோன்னு சார் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க, தலைவர்லாம் சொன்னாங்க, மழை பெய்யுது. நான் இதே மாதிரி வந்து நீங்கள் நம்ப முடியுதா? பல கூட்டங்களில் கொட்டு மழையில் புயலில் பேசியிருக்கோம். மக்கள் கலையாமல் இருந்திருக்காங்க. ஏன்? குண்டு மலைக்கே அஞ்சாத என் இன மக்கள் குளிர்மலைக்கா அஞ்சுவார்கள் என்று நான் பேசுவேன். அது ஒரு பெரிய இது இல்லை. அதனால நாம் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அச்சப்பட்டு ஒடுங்கி போறவர்கள் அல்ல. நான் கோவை சிறையில் இருக்கிற போது நான் பெரிதும் மதிக்கிற ஐயா தாஜுதீன் அவர்கள் அங்கே
என்னை சந்தித்து என்னிடத்தில் நிறைய நல்ல அறிவுரைகளை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சொன்னது, நீங்கள் பண்பட வேண்டுமானால் புண்பட வேண்டும், நீங்கள் வலிமை பெற வேண்டுமானால் வழி தாங்க வேண்டும், நீங்கள் சுடர்விட வேண்டுமானால் சூடுபட வேண்டும். அதையே அன்பு மக்களே உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நாம் வலிமை பெற வேண்டுமானால் வழி தாங்க வேண்டும். அந்த வழிதான் நமக்கான வழியை பிரசவிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் காலிலே போட்டிருக்கிற ரப்பர் செருப்பாக தேய்த்து தூர வீசுகிற காலத்தை நாம் உருவாக்குவோம். தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். அலைகடல் அலை இல்லாத ஒரு கடல் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இல்லாத இந்த சமூகம் ஒரு நல்ல தலைவனை உருவாக்க முடியாது. அதுபோல இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தான் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான மகத்தான தலைவர்களை பிரசவத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் உயிரை கொடுத்தேனும் நமது உரிமைகளை மீட்டெடுப்போம். இது போன்ற ஒடுக்குமுறைகளை அடக்குமுறைகளை அடித்து நொறுக்குவோம். நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் என் அன்பு உறவுகளே. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. இன்னொரு முறை நாம் இணைவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். UAPA கருப்பு சட்டத்தை ரத்து செய், அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை விடுதலை செய் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி SDPI கட்சி நடத்தி கொண்டிருக்கிற எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் முகமது நாசிம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட நிர்வாகிகளே, எனக்கு முன்னால் சிறப்பான முறையில் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் ரத்தினம் அண்ணாச்சி அவர்களே, அமீர் ஹம்சா அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீர உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற எனது மரியாதைக்குரிய தோழர் சீமான் அவர்களே, எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, ஆற்றல் மிகுந்த கட்சியினுடைய செயல் வீரர்களே, நம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, நாடு முழுவதும் தொடர்ந்து முஸ்லிம் இளைஞர்கள் போலி விளக்குகளில் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து தடா என்கிற பெயரால், பொடா என்கிற பெயரால், UAPA என்கிற பெயரால் தொடர்ந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் மனித உரிமை போராளிகளையும் தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேட்டையாடுகிற கருப்பு சட்டங்களாக இருந்த தடா சட்டம் காலாவதியானதற்கு பிறகு பொடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பொடா சட்டம் வாபஸ் பெற்றதற்கு பிறகு திருத்தப்பட்ட UAPA என்கிற இந்த சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தை இன்றைக்கு தூசு தட்டி
நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான முஸ்லிம் இளைஞர்களை தொடர்ந்து கைது செய்து இன்றைக்கு சிறை கொட்டடிகளில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத செயலை கண்டித்து, இந்த காட்டுமிராண்டித்தனத்தை கண்டித்து, ஆட்சியாளர்களுடைய இந்த எதோச்சாதிகாரத்தை கண்டித்து சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி நாடு முழுவதும் இன்றைக்கு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சார இயக்கம் என்பது SDPI கட்சியினுடைய தொண்டர்கள் கைது செய்யப்படுவார்களே, SDPI கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த காட்டுமிராண்டி சட்டத்தின் கீழால் கைது செய்யப்பட்டு விடுவார்களோ, SDPI கட்சியினுடைய தலைவர்கள் இந்த சட்டத்தின் கீழால் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்று பயந்து போய் SDPI கட்சி இந்த பிரச்சார இயக்கத்தை, இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தவில்லை. SDPI கட்சியினுடைய தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் தடாவாக இருந்தாலும் பொடாவாக இருந்தாலும் UAPA அல்ல, எத்தனை PAவை கொண்டு வந்தாலும் இந்த சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக, அநியாயம் இழைக்கப்படுகிற மக்களுக்காக நீதிக்கான போராட்டத்தில் SDPI கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர்ந்து களமாடிக் கொண்டிருப்பார்கள். SDPI கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் தொடர்ந்து களமாடிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சட்டமும் SDPI கட்சியினுடைய தொண்டர்களையோ தலைவர்களையோ ஒன்றும் செய்ய முடியாது, புடுங்க முடியாது என்பதனை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பகிரங்கமாக சொல்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, ஆனால் இன்றைக்கு நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகள், சட்டம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், சிறை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், அடக்குமுறையை பற்றிய எந்த அறிவும் இல்லாதவர்கள் நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியாளர்களால், உளவுத்துறையால், காவல்துறையால் இன்றைக்கு வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு முஸ்லிமை கைது செய்வது, கத்தில் சித்திக்கியாக இருக்கட்டும், காலிது முஜாஹிதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முஸ்லிம் இளைஞனை கைது செய்ததற்கு பிறகு சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு அவன் குற்றவாளி அல்ல, அவன் நிரபராதி, அப்பாவியாக கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்று நிரூபிக்கப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிற சூழல் வருகிற போது கத்தீர் சித்திகியை போல, காலிது முஜாஹிதை போல சிறையிலேயே அடித்து கொள்ளுகிற ஒரு அராஜகத்தை இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், காலிது முஜாஹித் என்கிற ஊபியினுடைய ஒரு இளைஞன், யார்? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பட்டம் பெற்ற ஒரு மார்க்க அறிஞர், ஒரு உலமா பெருமகன். அவன் செய்த குற்றம் என்ன? சமூக பணியிலே ஈடுபட்டான், பள்ளிவாசலிலே தொழுகை நடத்துகிற மார்க்க பணியிலே ஈடுபட்டான். பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளிலே இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி அவன் கைது செய்யப்படுகிறான். மக்கள் குதித்தெழுகிறார்கள், சில அமைப்புகள் போராடுகிறார்கள். நிரூபிக்கப்படுகிறது மக்கள் மன்றத்தின் முன்னால் இந்த காலிது முஜாஹித் நிரபராதி என்று தெரிந்ததற்கு பிறகு மாயாவதியினுடைய அரசு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினுடைய தலைமையிலே ஒரு கமிஷன் ஒன்றை நியமிக்கிறது. கமிஷன் வருகிறது. 6 மாதமாகியும் கமிஷனுடைய அறிக்கை வெளியிடப்படவில்லை. மக்களுடைய போராட்டம் வருகிறது. எந்த காவல்துறை காலிது முஜாஹிதை கைது செய்ததோ அதே காவல்துறை காலிது முஜாஹிதை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டிலே மனு தாக்கல் செய்கிறது. இந்த சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலைமையிலேயே